எல்லாருமே ஓட் போடுங்க. ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எலெக்ஷன். ஸோ அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வந்து டிசைட் பண்ண போகிற இந்த பாலிடிக்ஸ் வந்து டிசைட் பண்ண போகிற முக்கியமான எலெக்ஷன்ஸ் இந்த எலெக்ஷனும் அடுத்த எலெக்ஷனும். ஸோ எல்லாரும் ஓட் பண்ணுங்கள். சார், ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து சமூகம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அரசியல் பல்வேறு பாடல்களும் சமூகத்தில் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகம் ஓட்டளிக்கின்றது வந்து நிறைய வாக்களிக்கலன்றீங்களா? வாக்களிக்கணுங்கிறத நிறைய பேருடைய வாக்களிக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் எவ்ரி ஓட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். நான் ஓட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காலை முதலே பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடியது தொடர் நேரலையாக சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு மணி நேரத்தை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவு விழுக்காடு என்ன என்பது குறித்தும் அப்டேட்டுகளை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் 39 தொகுதிகள், அதோடு சேர்ந்து புதுச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகள், தொகுதி வாரியாக எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரையில் 39.06 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு திமுகவை சேர்ந்த கனிமொழி போட்டியிடுகின்றார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக அது பார்க்கப்படுகிறது. அதே போன்று நெல்லை தொகுதியை பொறுத்தவரையில் சமீப நாட்களாக நெல்லை தொகுதி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் பணம் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதியை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு சம்பந்தப்பட்ட தொகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் நெல்லை தொகுதியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அங்கு 38.27 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு மணி நிலவரப்படி 37.40 விழுக்காடு வாக்குகள் தற்போது பதிவாகி இருக்கின்றது. மதுரை மக்களை தொகுதி பொறுத்தவரையில் 37.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வடசென்னை தொகுதியில் 35.09 விழுக்காடு வாக்குகள், தென் சென்னையில் 33.93 விழுக்காடு வாக்குகள், மத்திய சென்னை பொறுத்தவரையிலும் அதே அளவில் தான் 34 என்ற அளவில் தான் அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு மணி நிலவரப்படி பதிவான வாக்கு விழுக்காட்டை பொறுத்தவரையில் 40.05 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கிறது. இது சராசரியான அளவாகவே பார்க்கப்படுகிறது. மிகவும் பின்தங்கிய வாக்குப்பதிவு இல்லாமல், அதீத வாக்குப்பதிவு என்ற நிலையும் இல்லாமல், ஒரு ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சராசரி அளவாகவே இந்த வாக்குப்பதிவு என்பது பார்க்க முடிகிறது. ஒரு மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் 40.05 விழுக்காடு என்பது ஒரு ஆவரேஜான வாக்குப்பதிவாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் 6 மணி வரை வாக்குப்பதிவை செலுத்தலாம். 6 மணிக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு கூட டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு செய்ய ஏற்பாடு வழக்கம் போல அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நேரம் செல்ல செல்ல இந்த வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரிக்கும் என்று